வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்தபதி எனக்கு ஒரு கதை சொன்னார்ன்றதை விட ஒரு தகவல் சொன்னார். என்ன சொன்னார்னா, விருப்பப்படுவதற்கு ஒரு மனம் இருந்தால் அதை நடத்தி முடிப்பதற்கு இறைவன் ஒருவனை அனுப்புவார். அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு நடந்த பல சம்பவங்களில் இது உண்மைன்னு தெளிவாக புரிஞ்சுது. போரூர், சென்னை ராமநாத ஈஸ்வரர் கோயில் பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், குருஸ்தலம். அது ஒரு காலத்தில் ஒரு பாலடைஞ்ச ஒரு இடம் போல் இருந்துச்சு. வெளிச்சம் இருக்காது, ஏதோ அங்கே இங்கே ஒரு 2 அகல் விளக்கு இருக்கும், அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரத்தோட அவ்வளோ கம்பீரமாக நிற்கிது. அதுக்கு அந்த காலத்தில் ஒருத்தவங்க அந்த கோயிலுக்கு போகும்போதெல்லாம், இறைவா இந்த கோயில் பிரம்மாண்டமாக வரணும், இது நல்லபடியாக மேலோங்கணும், இவ்வளோ அற்புதமாக நீ உள்ளே இருக்கன்னு கண்ணீர் விடாத குறையாக அவங்க நினச்சிட்டே இருந்தாங்க. அந்த நினப்பு உண்மையாகி இன்றைக்கி இவ்வளோ பெரிய கோயிலாக அது அமைஞ்சிருக்கு. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளால் பணம் காசு இது செலுத்த முடியுமா முடியாதா பல செயல்களில் தெரியாது. ஆனால் நம்மளோட எண்ணங்களை வளப்படுத்தலாம் இல்லையா? இந்த விஷயம் நல்லா நடக்கட்டும், இறைவனே இது சிறப்பாக இருக்கட்டும், இந்த மாற்றம் நடக்கட்டும், இப்படி இவங்க நல்லா இருக்கட்டும், இது சொல்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன குறையா? பஞ்சமா? இல்லை தானே? அதனால் இந்நாள் முதல் நம்மக்கிட்ட இருந்து வெளிப்படுற ஒவ்வொரு எண்ணமும் உணர்வும் மேலோங்கியதாகவும் வளமானதாகவும் இருக்கட்டும். அது நிறைவேற்றுறதுக்கு கண்டிப்பாக இறைவன் ஏதேனும் ஒரு பாதை அமைப்பான். ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.